சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் பால்கனி சுவர் இடிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த சையத் குலாம் என்பவர் நேற்று இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 4வது தளத்தில் இருந்த பால்கனி மேற்கூரை இடிந்து விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு கட்டடங்களை உடனடியாக இடித்து அதே பகுதியில் புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும், பலியான இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் லூப் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லூப் சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்ட நிலையில் சாந்தோம் நெடுஞ்சாலையிலும் போராட்டம் நடைபெற்றது. இரும்பு தடுப்புகள் மற்றும் கற்களை சாலையின் குறுக்கே போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வேலு, மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் ஹரிகிரண் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். எங்களுக்கு வாரிசுதார் வீடே வேணாம், வாரிசுதார் வீடே வேணாம். எங்களுக்கு இதுக்கு நிறைய பண்ணுங்க. யாருமே வரல. நைட்ல இருந்து ஒரு அர்த்தம் கூட வந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணோம், ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வந்து பார்க்கல, இன்னும் எதுவும் கேட்கல, எங்களை வந்து பார்க்கல, எங்களை விசாரிக்கல, எதுவுமே சைடு இல்ல. அந்த பிள்ளை பயம் வருது சார். எங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.